இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு என்ற மாதிரி கருத்து கேட்கும் கூட்டம் என்பதை நாங்கள் இங்கே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எல்லோரும் அழைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கருத்து கணிப்பு தமிழக வெற்றி கழகம் தான் முதல்ல. ஆனால் இதை நாங்கள் தேர்தல் அறிக்கை வாக்குறுதி கொடுக்க இருக்கிறோம். உங்கள் பிரச்சனை என்ன என்று எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், அண்ணெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவே எங்கள் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து 2026 முதலமைச்சராக உறுதி என்ற அடிப்படையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் அண்ணன்லாம் அவங்களுடைய குறைகளை சொல்றாங்க. அவங்க ஒண்ணும் மறைஞ்சு இருந்துன்னா குறைய சொல்லல, நேரடியாக பத்திரிகையாளர்கள் முன்பு தைரியமாக வந்து சொன்னார். அந்த தைரியம் எப்படி வரும் என்று சொன்னால், நம்மளுடைய மக்களுக்கு இதுவரை யாரும் எதுவும் செய்யவில்லை. நாங்கள் இப்போது ஒரு புதிய தலைவர் முதலமைச்சராக ஆவார். அதையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. எங்களுக்கு நீங்கள் டீசல் மானியத்தை ரத்து செய்தாலும் சரி, விவசாயிகளுக்கு கொடுக்கிற பால் அவர் சொன்ன போல 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய் 25 ரூபாய் விற்கிது. ஆனா பால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் 30 ரூபாய் 35 ரூபாய்க்கு தீவனம் கொடுத்து மாடை பாதுகாத்து பண்றாங்க. அப்படி என்று சொன்னால் விவசாயிகள் இல்லை என்றால் நாம் யாரும் இல்லை இந்த உலகத்துல. அவங்க முதல்ல நினைத்து பார்க்க வேண்டும். அந்த விவசாயிகள் கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் உழைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்கள் உழைப்பதால் தான் நாம் கடகாத்தமாக நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் ஒருவரும் பூச்சி மருந்து அடிக்காமல் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் இருக்கிறவர்கள் தான் விவசாயிகள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு என்ற மாதிரி கருத்து கேட்கும் கூட்டம் என்பதை நாங்கள் இங்கே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எல்லோரும் அழைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கருத்து கணிப்பு தமிழக வெற்றி கழகம் தான் முதல்ல. ஆனால் இதை நாங்கள் தேர்தல் அறிக்கை வாக்குறுதி கொடுக்க இருக்கிறோம். உங்கள் பிரச்சனை என்ன என்று எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், அண்ணெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவே எங்கள் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து 2026 முதலமைச்சராக உறுதி என்ற அடிப்படையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் அண்ணன்லாம் அவங்களுடைய குறைகளை சொல்றாங்க. அவங்க ஒண்ணும் மறைஞ்சு இருந்துன்னா குறைய சொல்லல, நேரடியாக பத்திரிகையாளர்கள் முன்பு தைரியமாக வந்து சொன்னார். அந்த தைரியம் எப்படி வரும் என்று சொன்னால், நம்மளுடைய மக்களுக்கு இதுவரை யாரும் எதுவும் செய்யவில்லை. நாங்கள் இப்போது ஒரு புதிய தலைவர் முதலமைச்சராக ஆவார். அதையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. எங்களுக்கு நீங்கள் டீசல் மானியத்தை ரத்து செய்தாலும் சரி, விவசாயிகளுக்கு கொடுக்கிற பால் அவர் சொன்ன போல 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய் 25 ரூபாய் விற்கிது. ஆனா பால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் 30 ரூபாய் 35 ரூபாய்க்கு தீவனம் கொடுத்து மாடை பாதுகாத்து பண்றாங்க. அப்படி என்று சொன்னால் விவசாயிகள் இல்லை என்றால் நாம் யாரும் இல்லை இந்த உலகத்துல. அவங்க முதல்ல நினைத்து பார்க்க வேண்டும். அந்த விவசாயிகள் கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் உழைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்கள் உழைப்பதால் தான் நாம் கடகாத்தமாக நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் ஒருவரும் பூச்சி மருந்து அடிக்காமல் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் இருக்கிறவர்கள் தான் விவசாயிகள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.